ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஃபைனலா பிக் பாஸோட ஸ்கூல் டாஸ்க், அதாவது பிக் பாஸ் ரெப்டேஷன் ஸ்கூல், அதாவது அந்த டாஸ்க் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதை ஆரம்பிச்சு எல்லாமே ஃபைட் எல்லாமே போயிட்டு இருக்கு. அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் சி. ஸோ இந்த டாஸ்க்கை பார்த்தோம்னா, ஒழுக்கம் இல்லாத ஸ்கூல்ல நம்ம ஒழுங்குபடுத்தி கொள்ற மாதிரி தான் இந்த டாஸ்க்கு. அதை வந்து எப்படி இவங்க கொண்டு போறாங்க? ஸ்கூல்னாலே உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸ்கூல்னாலே ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். அதாவது நம்ம படிப்போம், விளையாடுவோம், விளையாட்டுருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா இங்க பார்த்தோம்னா அப்படி கிடையாது. அதை தாண்டி எல்லாமே இருக்குது. இப்போ ஸ்கூல் எடுத்துட்டாலே இப்போ உதாரணமா வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, லவ் தான் பண்றாங்க அப்படி சொல்றாங்க. அதை தாண்டி நிறைய இருக்குது. அதை தாண்டி ஸ்போர்ட்ஸ் இருக்குது, படிப்பு இருக்குது. அதுல ஏதாவது இது பண்ணலாம். ஆனா அது எதுவுமே இவங்க பண்ணல. என்ன பொறுத்தவரைக்கும் இவங்க பண்ணவே இல்லை. ஒன்லி டாஸ்க் என்னன்னா, ஒன்லி ஃபுல்லாவே இவங்கெல்லாம் லவ் 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 அந்த மைண்ட்ல தான் இருக்காங்க. கேட்டானா விஷ்ணுவுக்கு வந்து நம்ம தர்ஷியா அவங்க அப்படி சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்தோம்னா ராணோ வேண்ட் சத்யா அவங்க தான் எல்லா குழப்பத்துக்கும் காரணம். அதாவது பொதுவாகவே இப்போ இது லவ்னு பண்ணாலே ஒருத்தரை பண்ணா போதும். இவங்க வந்து ஒருத்தர் வந்து 2 பேரை பண்றாங்க. அதனாலே அந்த சண்டை. ஆனா அந்த சண்டை தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. ஆனா கேட்டா அது டாஸ்க் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அது பர்சனலாகவே போயிட்டு அந்த டாஸ்க்கு நடத்துகிற அந்த லவ் இதுன்னு சொல்லி அது பர்சனலாகவே போயிட்டு அவங்களுக்கு தெரியாமல் வேணும், இது நாங்கள் டாஸ்க் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ இதை தாண்டி இவங்க எதுவுமே ஒன்றுமே பண்ணவே இல்லை. இப்போது என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளோ விஷயம் இருக்குது, படிக்கிற விஷயம் இருக்குது, ஸ்போர்ட்ஸில் தான் ஃபஸ்ட்டு வரலாம், போயுமே ஒரு லவ்வில் தான் ஃபஸ்ட்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக அந்த கான்செப்ட் பார்த்தாலே இந்த லவ் ஸ்கூல்னாலே இவங்க என்ன போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, ஸ்கூல்னாலே இந்த லவ் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது, ஒரு படிப்பு இருக்குது, முன்னால் போய் செமினார் எடுக்கலாம், எவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த விஷயம் இவங்க எதுவுமே பண்ணவே இல்லை. பிரின்ஸிபால் மேம், வைஸ் பிரின்ஸிபால் சார் அவங்க எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. அருண் ப்ரோலாம் சூப்பராக பண்ணாங்க, பிரின்ஸிபாலும் சூப்பராக பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அவங்க கேரக்டர் எல்லாமே கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவகுமார் வாட்ச்மேன் அவங்க வந்து சூப்பராக பண்ணாங்க. ஜெஃப்ரி ப்ரோ அவங்களும் சூப்பராக பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்லின் மேம், பாவம் ஜாக்லின் மேம் தான் எப்போவுமே அழ வச்சுட்டே இருக்காங்க. 2-3 தடவை அழுதுட்டாங்க அவங்களே. சரி அவங்களால முடியலை, ஏன்னா காலையில் எழுந்து சமைக்கிறது அவங்க தான், அதுக்கப்புறம் பாடம் எடுக்கிறது அவங்க தான். ஸோ அவங்க இவ்வளோ வேலையும் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஒத்துழைக்கலாம். ஆனால் அவங்களும் கச்சப்பச்சா அதாவது ஒரு சத்தம் ஸ்டூடெண்ட்னா கொஞ்சம் சத்தம் வரும். ஆனால் ரொம்ப ஓவராக தாண்டி போகிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு ராணுவ ப்ரோலாம் பார்த்தோன்னா ரொம்ப ஓவராக பண்ணுறாரு அவர். அதாவது சத்யாவை ப்ரோ அவங்களும் சேர்ந்தான். கேட்டால் இவங்க டாஸ்க்கு அப்படிங்கிறாங்க. அவங்க அடிக்கிறவங்களுக்கும் வியாச்சு. அர்ணவ் ப்ரோ எலிமினேட் ஆகிட்டாரு. நம்ம சத்யா ப்ரோவும் ராணோ ப்ரோவும் தான். ஏன்னா 2 பேருமே ஃபைட்டில் அடிக்கவே போயாச்சு. இது தேவையா அவங்களுக்கு? அது அவங்களுக்கு டாஸ்க்குனே புரிய மாட்டேங்குது. கேட்டால் அவங்க கொடுத்துருக்க கேரக்டர் நாங்கள் இப்படி தான் பண்ணணும், அதாவது ஓரளவு பண்ணலாம். இப்போ ஒரு சில டைமில் பண்ணலாம். ஒரேடியாக அது பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது எரிச்சல் தான் எல்லாருக்கும் ஆகும். இது டாஸ்க்கே கிடையாது, அவங்க பண்ணுறது டாஸ்க்கே கிடையாது, சும்மா எரிச்சல் தான் அது பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா சாஞ்சனா அவங்க வந்து பரவாயில்ல, நல்லா விளையாண்டாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா மஞ்சரி மேம் நாராயணன் அவங்க வந்து சூப்பராக பண்ணாங்க. தமிழ் மேம், அதாவது தமிழ் மேம் எப்படி இருக்கணுமோ அதை வந்து கரெக்டாக பண்ணாங்க. அப்பப்போ இடத்துல மட்டும் இங்கிலீஷ் வேர்டாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிகாஸ் வந்து எப்போ நம்ம ரெகுலர் பேசும்போது சில டைம் வரும், இங்கிலீஷ் வரும். பட் அவங்க தமிழ் வந்து கரெக்டாக எல்லாமே கொண்டு போனாங்க, எல்லாருக்குமே கரெக்டாக கொண்டு போனாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா நான் முத்துக்குமரன் அவங்க வந்து சூப்பராகவே பண்ணாங்க. எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா வந்து அதிகமாக எதுவுமே பண்ணலை. நான் முத்துக்குமரன் அவங்க வந்து சூப்பராகவே விளையாண்டாங்க. டாஸ்க் எல்லாமே சூப்பராகவே பண்ணாங்க, ரொம்ப பிடிச்சிருந்து. ஸ்கூலில் கரெக்டாக தான் இருந்தாங்க. ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தாங்க அவங்க. மற்ற அவங்க எல்லாருமே கொடுத்துட்டு கேரக்டர் தான். பட் ஆனால் அந்த கேரக்டருக்கு அதுக்குள்ளே மட்டும்தான் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னா கொஞ்சமாக பண்ணால் போதும். அதாவது இப்போ சில டைம் இப்போ இந்த டைம் எடுத்துருக்கோம்னா இந்த டைம் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஒய்யாமல் அதை பண்ணி ரிப்பீட் ஆக அது வந்து எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கு எரிச்சல் தான் வரும், ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ரொம்ப ஃபைட் எல்லாமே போச்சு. பாவம் தான் பிரின்ஸிபால் சார் அவங்க எல்லாமே பாவம் தான். ஆனால் அவங்களுக்குள்ள எவ்வளோ கட்டுக்குள் கொண்டு வந்தோமோ எல்லா கட்டுக்குள் கொண்டு வந்தோம். ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்குமே பயம் கிடையாது.
இப்போ நம்ம நார்மலாக படிக்கும்போது எல்லாத்துக்கும் வேணால் பயம் இருக்கும். பிரின்ஸிபால் சாரா பிரின்ஸிபால் மேம் அவங்க எல்லாருக்கும் பயம் இருக்கும். இவங்க பயம் ஆறதுனால தான் இவங்க வந்து இப்படி இருக்காங்க. எல்லாருமே கண்டெஸ்டண்டாக பார்க்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ பிரின்ஸிபால் சார், வைஸ் பிரின்சிபல் சார், அவங்க தமிழ் மேம், எல்லா டீச்சர் எல்லாருக்குமே பொதுவாக ஸ்கூலில் எப்படி பார்த்தோம்னா எல்லாருக்குமே நம்ம பயப்படுவோம். சரி இவங்களா அவங்களா அப்படின்னு சொல்லி பயப்படுவோம். ஏன்னா பேரண்ட்ஸ் தான் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது பயம் இருக்கும். ஆனால் இவங்க அப்படி இல்லை. இவங்க சாதாரண ஹவுஸ் பேட் மாதிரி தான் பார்க்காங்க இவங்க எல்லாருமே. அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் எல்லாமே வருது. பொதுவாகவே ஸ்கூலில் பார்த்தோம்னா ஸ்கூல் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு சொன்னாவே இந்த ஸ்கூல் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் கச்சன்னு பண்ணுறதுனால அந்த இது சுவாரஸ்யம் இல்லாமல் போகுது. ஃபுல்லாக சுத்தமாக சுவாரஸ்யமே இல்லை. அடுத்து தேவையில்லாமல் ஒரு எப்போ ஒரு குசும்பு இருக்கும்ல, அதே மாதிரி தான் சௌந்தர்யாவை சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் அவங்க பண்ணுறது அவ்வளோ இதாக இருக்குது, ரொம்ப இரிட்டேட்டாக தான் இருக்குது. அதாவது அவங்க வந்து லைட்டாக ஒரு கொளுத்தி போகிறது தான் மெயினாக பார்த்தா, அது கொளுத்தி தான் போகிறது. ஏன்னா அவங்க பிரச்சனை பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு ஆள் பேசணும்னா நிப்பாட்டவே இல்லை, பேசிகிட்டே இருக்காங்க. இதே இது நம்ம அதே சேம் தான் ராணுவ ப்ரோ தான். ராணுவ ப்ரோ வந்து உள்ள உட்காந்து நான் எலிமினேஷன் ஆயிடுவேன், ஃபஸ்ட்டு வீக்கில் எலிமினேஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ணுறாங்க. கடைசியில் அதை என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு டாஸ்க் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து ரியலாகவே எல்லாருமே அஃபெக்ட் ஆகிட்டாங்க. அதெல்லாம் பர்சனலாகவே எடுத்துட்டாங்க. சத்யாவுக்கும் ராணுவுக்கும் வந்து சண்டை நடந்தது எல்லாமே ரியல் தான். அவங்க எல்லாருமே கேட்டால் அவங்க டாஸ்க்குன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போதுனாலுமே அது பாருங்கள் டாஸ்க்கு தான் சொல்லுவாங்க அவங்க. ஆனால் அது அவங்க எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும், அது ரியல் தான். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துடும். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைச்சிருங்க. ஏன்னா 100K வரப்போகிறேன். அந்த 100K கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 150 சப்ஸ்கிரைபர் தான். மறக்காமல் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒரு 100Kல 1K ரீச் ஆகிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள்.